بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحسبن الإنسان أن ينصر إلا الذين آمنوا وعملوا الصالحات صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من حلم يسمعه حتى يكون له الأعمى أو كما قال عليه الصلاة والسلام. வீண் படைத்து நம் படைத்து நம் படைத்து மாணவியை படித்து மாமனையை கிடைத்து மகாத்மாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பணிவு புகழ் சத்திய தூதர் நசீர் சாமியாளர் என்ற சர்தாரே ஆலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை மறுமை நாள் வரை அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் என்றும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்த போதிலும் எங்கள் படைத்த இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படி, அவருடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படி, அவருடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளும்படி முதற்கள் அடியாராக எனக்கும் அடுத்ததாக அடியார்களாக வசியத்தில் அணுக்களை இடைவெளி செய்து நெருக்கமாக ஆகாங்கே தூரத்திலே இருக்கக்கூடியவர்கள் நெருக்கமாக பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பின்னாலுடைய இடத்தை பிறகு பின்னாலுடைய இடைவெளிகளை பூர்த்தி செய்து அமர்ந்து கொள்வதாக முன்னாலே எந்த பக்கமெல்லாம் இடம் அப்படி முன்னுக்கு வர முன்னுக்கு வாங்க நெருங்குவாங்க 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 சத்துல இருந்து கொண்டு வருவது எவ்வளோ பயான்கள் வேண்டும், பயான்கள் கேட்பதாக மாத்திரங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் எந்த ஒரு பயான் ஆரம்பிக்கும் போது அந்த அறிவு சொல்லித்தான் ஆரம்பித்தேன். لن يشبع المؤمن من الخير يسمعه حتى يكون من صحابته. ஒரு முஃமின் அவன் எப்படி இருப்பான்டா, கேட்கிற பயான வாழ்க்கையில் எடுத்து நடந்து 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 சொந்தம் போய் சேர்ந்த வரைக்கும் அவனோட வகையில் மனசு நிரப்பான். எவ்வளவு பயான் கேட்கலாம் மூமின் சிவத்து அவர் எவ்வளவு பயான் கேட்டாலும் கேட்டு 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 அதை எடுத்து தந்த வாழ்க்கையில நடத்தி வழிமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வாழ்க்கை உருவம் கொடுத்து அதன் மூலம் சொர்க்கத்தை அடைகின்ற வரைக்கும் ஒரு மூமினுடைய மனது ஆறுதல் வயிறு நிரப்பான். அன்பானவர்களே, நாம் பயான்கள் ஒருவரை கேட்பது மாத்திரம் இலக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது. வெள்ளிக்கிழமை வந்தா சும்மா பயான் கேட்டுட்டு வருவோம். கேட்டுட்டு வருவோம் மட்டும்தான் எங்கட உள்ளத்துல சும்மா பயான் கேட்டு அதை இந்த வாழ்க்கையை எடுத்து நடந்து அல்லாஹ் சுத்தத்தை அடையும். இது இந்த நோக்கத்துல வாழணும். கடமை சடங்கு மாதிரி வெள்ளிக்கிழமை அவசர அவசரமா கடையில் போகிறது, அவசர அவசரமா குடிக்கிறது, அவசர அவசரமா ரெடி ஆகுது,
கேட்கிறது அவசர அவசரமா சும்மா முடிக்கணும். சும்மா லேட்டாவிட்டு இருந்து முடிஞ்சு பள்ளி நிர்வாகத்தில் தலையை முடிக்கிறாமோடு கேட்பாங்க. அவசர அவசரமா சும்மா முடிக்க அவசர அவசரமா போய் அசல் இல்லாம இது என்னோட வல்லமையாக சட்டங்குமாரம் செஞ்சுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கலாம். இந்த நோயை விட்டு, இந்த வருத்தத்தை விட்டு, இந்த மனோ பலவீனமான மனோநிலையை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கலாம். உற்சாகமான பேசுற விடயங்களை கேட்டு என்னோட வாழ்க்கையில எடுத்து நடக்கணும் ஒரு உறுதியோட, அந்த நீயத்தோட, அந்த திடகாத்திரத்தோட நாம் இந்த சும்மா பயானத்தை அன்பானவர்களே, வருடம் எங்களிடத்துல ரமலானுடைய மாதம் வருது. ஆனா அந்த ரமலானுடைய மாதத்தின் ஊடாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற தக்குவாவெல்லாம் என்பதை பார்க்க வேண்டும். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ரமலானுடைய மாதம் அதுல உங்களுக்கு நோக்கு கடமையாக்கப்பட்டது. எதற்காக என்றால் நீங்க பயபக்தியுடையவர்களாக மாறுங்கள். உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயம் பாருங்க, உங்களோட தொழுகையில் அல்லாஹ்வை பயம் பாருங்க, உங்களோட குர்ஆன் திலாவத்தில் அல்லாஹ்வை பயம் பாருங்க, உங்களோட தான தர்மங்கள் அல்லாஹ்வை பயம் பாருங்க, உங்களோட கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வை பயம் பாருங்க, உங்களோட குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயம் பாருங்க, உங்களோட பார்வையில் அல்லாஹ்வை பயம் பாருங்க, உங்களோட கேள்வியில் அல்லாஹ்வை பயம் பாருங்க, உங்களோட ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும், இருக்க வேண்டும். இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடம் ரமலான். சில பேருடைய வாழ்க்கையில் 40 ரமலான், 40 வருஷம் ரமலானை எடுத்துவிட்டார். ஆனால் அவருடைய பார்வை சீராகவில்லை, அவருடைய பேச்சு சீராகவில்லை, அவருடைய கேள்வி சீராகவில்லை, தாயோடு நல்ல பயிர் நடப்பதில்லை, தகப்பனுக்கு மரியாதை செய்வதில்லை, குழந்தைகளை அழகாக பராமரித்து இஸ்லாத்துடைய உணர்வை ஊட்டி மாற்றத்தை சொல்லி மாற்றக்கூடிய விளக்கத்தை கொடுத்து வளர்க்கவில்லை. 40 ரமலான் கழித்து 30 ரமலான் கழித்து விட்டது இப்படியே, 20 ரமலான் கழித்து விட்டது இப்படியே. அன்பானவர்களே, ஒவ்வொரு ரமலானுக்கும் நாமும் எமது வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும், எமது வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும். நம்மை இறை நேசர்களாக, அல்லாஹ்வுடைய நண்பர்களாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக நாம் நம்முடைய கையேந்திருந்தால் அந்த இடத்திலேயே அல்லாஹ்வை உடனே அங்கீகரிக்க வேண்டும். நெருக்கமான நல்ல சாலிஹான ஒரு முஸ்லிமான முஃமினாக நம்மை மாற்ற வேண்டும். அப்படி ஒவ்வொரு ரமலான் நம்மை மாற்றி செல்வதால் ரமலான் நம்மை மாற்றுவதல்ல, நாம் நம்மை மாற்ற வேண்டும், நாம் நம்மை மாற்ற வேண்டும். ரமலான் நம்மை மாற்றுவதாக இருந்தால் நண்பர்களே, எத்தனையோ ரமலானை நாம் கடந்து விட்டோம், ஆனால் மாற்றமே வரவில்லை. இந்த ரமலான் அப்படியாக இருந்தால் இன்றைய நாள் எமது நாட்டு முஸ்லிம்களுடைய ரமலானை முடிவு செய்யக்கூடிய ரமலானுடைய மாதம் தலைமுறையை காணக்கூடிய ஒரு கூட்டம் கொழும்பு பெரிய பள்ளியிலே கொழும்பு பெரிய பள்ளி நிர்வாகம் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் நினைத்தனர் ஒன்று கூடி ரமலானுடைய தலைமுறை சம்பந்தமான தீர்வுகளை, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார், பார்க்க இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ரமலானும் சென்ற ரமலானை போல் எமது வாழ்வில் அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகரிக்காத ரமலான், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகரிக்காத ரமலான், எம்மை தொழுகையாளியாக, எம்மை தஹஜ்ஜுடக்கூடியவராக, எமது குடும்பத்தை தஹஜ்ஜுடக்கூடிய குடும்பமாக மாற்றாத ரமலானாக மாறிவிடக்கூடாது. அதனால் இப்ப
இப்பயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பயே நாம் ஆயத்தமாக வேண்டும். இப்பயே நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய விருந்தாளி ரமதான் மாதத்துக்கு முன்னாலேயே அன்பானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குத்பாவுடைய பிரசங்கத்தை செய்தார்கள். خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان மாதத்திலே கடைசி நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஜும்மா பிரசங்கம் ஒரு குத்பா பிரசங்கம் செய்தார்கள். ஒரு பிரசங்கம் செய்தார்கள். அந்த பிரசங்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள்கிட்ட ஒரு மகத்தான வரக்கத் பொருந்திய புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய துனியாவிலும் ஆசிராவிலும் நன்மைகளையும் வளங்களையும் நலவுகளையும் அள்ளி சுரிக்கக்கூடிய மலை மாதிரி கொண்டக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு மாதம், கண்ணியமான மகத்துவமான மாதம் அல்லாமா இமாம் அத்-திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் ஹஸனான ஹதீஸ் அன்பானவர்களே சொல்லி விட்டுவிடவில்லை, அப்படி விட்டுவிடவில்லை. சொன்னார்கள் ஃபீஹி லைலத்துன் கைருன் அல்ஃப் ஷஹர். அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படி என்றால் அன்பானவர்களே இந்த உம்மத்துடைய ஆயுள் காலத்தை பற்றி இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற நேரம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். எமது ஆயுள் காலத்தை காட்டிலும் அதிகமான காலம் வாழ்ந்து நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான இரவு அந்த ரமதானுடைய மாதத்திலே உதாரணத்திலே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவிலே வரும் என்ற கருத்து வேறுபாடு இமாமார்களுக்கு மத்தியிலே சில இமாமார்களுடைய கருத்தின்படி அவர்கள் சொல்வது என்னவென்றால் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதாக இருந்தால் வருடம் முழுக்க லைலத்துல் கத்ருடைய இரவை ஆதரவு வைத்து ஒரு வருஷம் எல்லா ஒரு வருஷத்துல உள்ள 365 நாட்கள்ல அந்த 365 இரவும் ஆதரவு வைத்து அவர் அமல் செய்தால் அந்த 365 நாட்களில் ஏதாவது ஒரு இரவில் தானே அந்த லைலத்துல் கத்ர் இருக்கும், அதை அவர் அடைந்து கொள்வார் என்று சில இமாமார்கள். இன்னும் சில இமாமார்கள் 30 இரவு ரமதானுடைய மாதத்திலே உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை வைத்து 30 ரமதானுடைய 30 இரவுகளிலும் லைலத்துல் கத்ருடைய இரவை ஆதரவு வைத்து அவர் அமல் செய்கிறார். அப்படி 30 இரவு அவர் அமல் செய்தால் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார். இன்னும் வேற ஹதீஸ்களிலே கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளிலே வரும் என்ற ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அடிப்படையாக வைத்து சில இமாமார்கள் கூறுகிறார்கள், கடைசி 10 ஃபுல்லா கடைசி 10 உள்ள இரவுகளும் இவர் லைலத்துல் கத்ரை ஆதரவு வைத்து வணக்கம் செய்வார் என்றால் அவர் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார். இன்னும் சில ஹதீஸ்களிலே இன்னும் சில அறிவிப்புகளிலே லைலத்துல் கத்ருடைய இரவு 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படையான இரவுகளை அதாவது 23, 21, 23, 25, 27, 29 இந்த இரவுகளில் விழித்திருந்து அமல் செய்தால் அவர் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வார். இன்னும் சில இமாமார்கள் 25 அல்லது 27 அல்லது 29 சில ஹதீஸ்களுடைய ரிவாயத்தில் கூறுகிறார்கள். இப்படி கருத்துக்கள் இருக்க ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ரமதானுடைய மாதத்திலே இமாமாக நின்று அத்தனை சஹாபாக்களுக்கும் தராவீஹ் தொழ வைத்த இமாம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் அன்பானவர்களே சத்தியம் பண்ணி கூறுகிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு 27ஆம் இரவு தான்.
அன்பாளர்களே, இதனால்தான் நாடெல்லாம் இன்றைக்கு 27ஆம் இரவு லைலத்துல் கத்ர ஆதரவு வைத்து அமல் செய்யக்கூடியதை நாம் காணும். இந்த ஹதீஸ் ஆதாரம். அன்பாளர்களே, அல்லாஹ் லைலத்துல் கத்ர என்னன்னு தெரியுமா? ஆதரகமா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த மாலை பொழுதிலிருந்து சுபஹ் நேரம் வரைக்கும் மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அதிலே மலக்குமார்களோட சில தஃசீருடைய உலமாக்களின் கருத்தின்படி ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார். அப்படி ஒரு எமது வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து அமல் செய்தாலும் அந்த இரவுலே அமல் செய்யக்கூடிய நன்மையை அடைய முடியாத அளவு நன்மைகள் பொருந்திய ஒரு இரவு, முக்கியமான இரவு லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திற்குள்ளே தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த பேருரையில் கூறி மக்களை உற்சாகப்படுத்தினார். ரமலான் சும்மா இருந்து விடாதீங்க. நீ வல்லமை போன்று ஏழை மாதங்களை போன்று ரமலானுடைய மாதத்திலும் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு பீடி அடித்துக் கொண்டு ஐஸ் அடித்துக் கொண்டு கஞ்சா அடித்துக் கொண்டு குடு அடித்துக் கொண்டு ஏழை மாதங்களில் பகலில் பகிரங்கமாக நீ உண்பதை நீ உண்ணுகின்ற உணவை போட்டோ பிடிச்சி செல்ஃபி பிடிச்சி நீ ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுறத போல ரமலானுடைய மாதத்திலும் பகிரங்கமாக விட்டு கொண்டிருக்க வேண்டாம், சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். ரமலானுடைய மாதம் கண்ணியமான சக்தியான மாதம். சில பேர் பெருமை, ரமலான் நோக்கம் உள்ளது பெருமை. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம். இதை சாதாரணமாக நினைத்துக் கொண்டு சர்வ சாதாரணமாக ரமலானுடைய ஒரு நோன்பை தகுந்த காரணம் இல்லாமல் ஒருவர் விட்டாங்க அவர்கள் வாழ்நாள் முழுக்க நோன்பு பிடித்தார். ஹதீஸ்களுடைய கருத்து பாரு, அவர்கள் வாழ்நாள் முழுக்க நோன்பு பிடித்தாலும் அவர் தகுந்த காரணம் இல்லாமல் விட்ட ஒரு நோன்பு ஈடாக ஈடு செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது இழப்பது. பிள்ளைகளே சின்ன சின்ன பருவத்திலே அவங்களுக்கு நோம்பு கடமை இல்லை. ரமலானுடைய நோம்பு பிடிக்க வேண்டிய தேவை பிள்ளைகளுக்கு இல்லை. பருவ வயதானே இல்லை, பச்சிலம் குழந்தைகள் ரமலானுடைய மாதத்தில் நோம்பு வைக்க பழக்கி அவர்கள் பசியில் அழுகுற நேரத்தில், தாகத்தில் அழுகுற நேரத்தில் துணியால பொம்மை செஞ்சு கொடுப்பாங்க விளையாட்டு. சரியான தெளிவாக வந்திருக்கு. ரமலானுடைய காலப்படி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் தனது பிள்ளைகளுக்கு பயிற்சி வாசனை கொடுத்துள்ளார்கள் என்பதை நாம் ஹதீஸ்கள் கூடாக தெளிவாக வழங்கும் பார்க்கும். ரமலானுடைய மாதத்தின் இந்த போல இந்த சோசியல் மீடியாக்களை கொஞ்சம் தூரமாக்குறது. ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கும் போது ரமலானுடைய மாதத்திலும் கூட ஸ்மார்ட் போனுக்கு தூரமாக இருக்கிறார். இந்த ஸ்மார்ட் போனுக்கு 4 மணி நேரம் கொடுக்கக்கூடிய நாங்கள் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்த முதல் இந்த உம்மத்தில் தோற்று போய் வண்டிக்கு முழங்காலிட்டு தலை விட்டு கீழே குடித்த சவாலாக வந்த இறைவேதங்கள் குர்ஆன். அப்படிப்பட்ட அழுத்த குர்ஆனுக்கு எத்தனை ஸ்மார்ட் போனை தயாரித்தாலும் காலத்துக்கு காலம் அதுல பெருமதி இல்லாம போய்கொண்டே வாழும். ஆனா குர்ஆன் எப்படி அல்ல, கியாமத்துக்கு பின்னால் இந்த குர்ஆனுக்கு பெருமதி இருக்கிறது.
கியாமத்துக்கு பின்னால் குர்ஆனுடைய அந்த சக்தி, அந்த குர்ஆனுடைய அந்த பாதுகாப்பு அல்லாஹ் மன்றாடி போராடி அல்லாஹ் வாழித்து எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய குர்ஆன். அதிகமான பேர் நரகத்தில் தள்ளக்கூடியது சொன்னார். எதுக்கு நேரத்தை கொடுக்கிறோம் அன்பானவர்களே? எதுக்கு நேரத்தை கொடுக்கிறோம்? அதற்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதத்தன். அந்த மாதத்துடைய நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ் கட்டாய கடமையாக்கி இருக்கிறார். வக்தியாம லைலிஹி ததவ்வுஅன். அந்த மாதத்துடைய குறிப்பா ரமதானுடைய மாதத்திலே நின்று வணங்கக்கூடிய இரவு தொழுகை இருக்கிறது. அந்த இரவு தொழுகையை அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு சிக்கல் வரும். ரமதான் வந்தா எல்லாரும் இதை தூக்கி பிடிச்சிருவார். என்ன ரமலானுடைய மாதத்துல மட்டும் விசேஷமா இரவு என்ன தொழுவது? தராவீஹ். அந்த தொழுகைக்கு பேர் தராவீஹ், ஸலாத்து தராவீஹ். ஸலாத்து தராவீஹ் என்றாலே அன்பானவர்களே 8 ரக்காத்துக்கு அதிகமாக தொழப்படக்கூடிய தொழுகை தான் ஸலாத்து தராவீஹ். ஏண்டா தராவீஹ் என்றால் 4 ரக்காத்துக்கு ஒருக்கா ஓய்வெடுக்கிறது. 4 ரக்காத்துக்கு ஒருக்கா ஓய்வெடுக்கிறேன்டா, 4 ரக்காத்துக்கு ஒருக்கா ஓய்வெடுக்கிறேன்டா. ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது, அதுக்கடுத்து 4 ரக்காத் தொழுவது, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது, அதுக்கடுத்து 4 ரக்காத் தொழுவது, அதுக்கு பிறகு ஓய்வெடுக்கிறது. இதான் ஸலாத்து தராவீஹ். ஆனால் நான் என்ன சொல்றேன், 8 ரக்காத்து தான் தராவீஹ். 8 ரக்காத்துக்குள்ள எத்தனை ஓய்வெடுக்கிறது வரும்? 8 ரக்காத்துக்குள்ள ஒரு ஓய்வெடுக்கிறது தான் வரும். அப்ப தராவீஹ் என்று சொல்லக்கூடாது, ஸலாத்து தஸ்பீஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. தராவீஹ் பேரே இல்லை. அன்பானவர்களே, தராவீஹ் ஒரு ஓய்வெடுத்தல் அல்ல, 2க்கு மேற்பட்ட ஓய்வெடுத்தல். 8 ரக்காத்துக்குள்ள ஒரு ஓய்வெடுத்தல் தான். அப்ப ஸலாத்து தராவீஹ் என்னன்னு அதுல பேரை வச்சு விளங்கிக் கொள்ளலாம். ஸலாத்து தராவீஹ் ஒன்று இருக்கு என்பதை இமாம் புகாரி அவர்கள் அவருடைய சஹீஹுல் புகாரிலே ஸலாத்து தராவீஹ் பாடத்தை கொடுத்திருக்கிறார். தராவீஹ் பாடம் இமாம் புகாரி அவர்களே அந்த தராவீஹ் என்ற வார்த்தையை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இமாம் அஸ்கலானி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த சஹீஹ் புகாரிலே விரிவுரையிலே எழுதியிருக்கிறார்கள். இது தராவீஹ் தொழுகைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த தராவீஹ் தொழுகையிலே இஷா தொழுகைக்கு பின்னால் தொழப்படுகின்ற அந்த தொழுகை, இந்த தொழுகையிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க. இந்த ஸலாத்து தராவீஹ் இந்த தொழுவாங்க மஸ்ஜிதில் தொழுவாங்க. இதுதான் நோன்பு காலத்தில் விசேடமாக தொடரக்கூடிய இரவு தொழுகை. இந்த தொழுகைக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை சஹீஹ் புகாரியில் கொண்டு வருவாங்க. அந்த ஹதீஸ் தராவீஹ் பாடத்துக்குள்ளதான் இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார். பார்த்தீங்களா, நாம சொன்னதானே 8 ரக்காத் தானே. இந்த இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஹதீஸ் தராவீஹ் இந்த பாடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல 8 ரக்காத் தானே இருக்கு அப்படின்னு வாதாடுவாங்க. அன்பானவர்களே, வாதாடுவதல்ல, மக்களை குழப்புவார். 8 ரக்காத் தொழுதுக்கு இருக்கக்கூடியவர்கள், 20 ரக்காத் தொழக்கூடியவர்கள், அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரங்கள் நாங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட தலையை கழுவி அவங்கள குழப்பி இசாப்பொழுதுக்கு கூட இல்லாமல் இசாப்பொழுதுக்கு இருந்தவர், 20 ரக்காத் தொழுதுக்கு இருந்தவர், அவரோட பேசி மண்டையை குழப்பி அவர் இசாக்கு இல்லாமல் இஷால 4 ரக்காத்து கடைசி 8 ரக்காத்து இல்லை, இஷால 4 ரக்காத்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொஞ்சம் அதை தாண்டி விரட்டிட்டு போனா இன்னொரு பாடம் கொள்வார். அந்த பாடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத 8 ரக்காத் அதோட சேர்த்து 3 ரக்காத் இருக்குது, இது தஹஜ்ஜுடைய தொழுகை என்ற பாடத்தில் கீழாக கொள்வார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
சஹீஹுல் புகாரியை சரியா புரட்டி பார்த்தா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை தஹஜ்ஜுடைய பாடத்துல கொண்டு வராங்க. தெளிவாக அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் அறிவித்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தீண்ட விஷயத்துல ரோசமா தீண்ட மூணுல 2 பகுதி ஆகிட்டது. இவங்கள்ட்ட பெரும் சஹாபாக்கள், கிபார் சஹாபாக்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். அந்த வருஷம் அவங்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட மாணவனாக படிச்சிருக்கிறார். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவனாக படிச்சிருக்கிறார். இப்படி பெரும் சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மாணவனாக படிச்சிருக்கிறார். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹயாத்தோட இருக்கும்போதுதான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தராவீஹ் தொழுகைய பள்ளியில் இமாம் ஜமாஅத்தோட ஒரு ஆளை போட்டு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை சொன்னாங்க. இப்போ உயிரோட தானே இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹயாத்தோட தானே இருக்கிறாங்க. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியாதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தான் தொழுதாங்கன்னு சொல்லக்கூடியவங்க சொல்ற ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தான் தொழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்ற செய்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியாதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வர்க்கம் தெரிவிச்சாங்க? நீங்க 20 ரக்காத் தொழுவீங்க, தராவீஹ் தான் 8 ரக்காத் தானே, இது தானே அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரிவிச்சாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏழை சஹாபாக்கள் யாரும் குறை சொன்னாங்களா? யாருமே குறை சொல்லவில்லை. இமாம்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தராவீஹ் தொழுகையை அதே அவங்க பள்ளியில இமாம் ஜமாஅத்தா தொழ வைக்க சொன்ன நேரத்துல இல்லையாயிருந்தால் தவறாயிருந்தால் விதாத்தாயிருந்தா வராத்தாயிருந்தா வலியாயிருந்தா ஏழை சஹாபாக்கள் எல்லாம் ஏன் கவனித்திருக்கேன்? முழு சஹாபாக்களும் அவங்க மௌனமாக இருந்து அது சரி என்று சரி கட்டதாக தான் மௌனித்திருந்தாங்க. அது பிள்ளையை பிரார்த்தித்திருப்பாங்க. நிறைய விடயங்கள் அது தனி தலைப்புகள் வேறா பேச வேண்டிய விடயங்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கிட்டத்தட்ட 1400 வருடங்களாக இந்த தராவீஹ் தொழுகை 20 ரக்காத் தொழப்பட்டது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதத்துல இரவுல நின்று வணங்குற அந்த வணக்கத்தை அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இது சுன்னத். அதுக்கு அடுத்த விடயம் நான் நேரம் விலகி கொடுக்காத நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்வோம். நான் எடுத்த ஒரு ஹதீஸை கூட இன்னும் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு அடுத்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்திலே இந்த மாதம் சபுருடைய மாதம், பொறுமையுடைய மாதம். இந்த மாதத்தில் பொறுமையை கையாளுங்கள். சண்டை சிரிச்ச இல்லையா, பசி இருக்கு, தாகம் இருக்கு, பசிக்குது என்று சொல்லி சாப்பிட வேண்டாம், தாகிக்கு சொல்லி குடிக்க வேண்டாம். நீங்க இந்த மாதத்தில் நோம்பு இருக்கு என்று சொன்னா பொறுமையா உங்களை ஒருத்தர் சீட்டுறார், உங்களை ஒருத்தர் கோபப்படுத்துறார், நீங்க நோம்பாடி, நீங்க பொறுமையை உங்களுக்கு ஒருத்தர் அடித்தாலும் நோம்பாடி பொறுமை அன்பான பொறுமைக்கு எந்த கூலி தவாபு சொந்தத்தான். அதுக்கடுத்து அதே ஹதீஸுடைய ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கொண்டு அந்த ஹதீஸுடைய தொடர்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருல் முவாஸா, பரஸ்பரத்தில் ஒற்றுமையை தேடக்கூடிய மாதம். நானத்தங்க வீட்டுக்கு போகணும், உம்மா அப்பாவோட வீட்டுக்கு போகணும், பக்கத்து வீட்டுக்கு போகணும், கஷ்டப்பட்ட வீட்டுக்கு போகணும், தேடி தேடி போய் உதவி செய்ய மாதம். அவங்க நோம்பு குடிச்சாங்களா, அவங்க சகல் சாப்பாடு, அவங்க நோம்பு தொடங்கி என்ன சாப்பிடுவாங்க பார்க்கணும். அப்படி ஒரு மாதிரி கஷ்ட நஷ்டங்களை பயிர்ந்து கொண்டு அதுக்கு அடுத்தது இந்த மாதத்தில் அல்லாஹ் வரட்டு செய்யணும். அப்படி ஒரு வரட்டுக்கான மாதம். அது அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்தில் யார் ஒரு நோம்பாளியை நோம்பு திறக்க வைப்பார்கள், நோம்பு திறக்க வச்சா அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் நரக விடுதலை பெறுவதற்கும் அது காரணமாக சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நோம்பு திறக்கிறதுக்கு கஞ்சி கொடுக்கிறது, பள்ளிக்கு கஞ்சி கொடுக்கிறது. 1ஆம் கஞ்சி என்ன போடுங்க, 27ஆம் கஞ்சி என்ன போடுங்க, இஃப்தார் வைக்கிறது, எல்லாம் மாஷா அல்லாஹ் உங்களால செய்யறது. செய்ய பரவாயில்லை, உங்களோட ஹலாலான சம்பாத்தி, ஹலாலான சம்பாத்தியத்தை என்ன செய்ய
ஹராத்தை செஞ்சு கொலைச்சி ஹராமான சொல்லியை எடுத்து அதை கொண்டு பள்ளிக்கு கொடுத்து அன்பானவர்களே பெரும் பாவங்களை சம்பாதிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். லா யதுகுலு ஜன்னத ஜஸதுன் புதிய ஹராம். ஒரு சொட்டு ஹராம் உடம்புல சேர்ந்துன்னு சொன்னா நரகம் போறது நிச்சயமாகும். அவங்க சொர்க்கம் போறது கஷ்டமாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது இவர் ஹராத்தை சம்பாதிச்சு இவர் தின்றது மாத்திரமல்ல, இவர் குள்ளத்துக்கு எடுத்து கொடுப்பது மாத்திரமல்ல, ஒரு ஊருக்கும் கொண்டு வைக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, ஒரு ஹலாலான சம்பாதிச்சு அதுல நீங்க செலவழிக்க தாராளமாக செலவழிக்க. இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலை கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க எல்லாரும் வசதி படைத்த ஆட்கள் இல்லை, எல்லாம் கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சகல் செய்யவே சாப்பாடு இல்லாத ஆட்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இஃப்தார் செய்யவே சாப்பாடு இல்லாத ஆட்கள் இருக்கிறோம். நாங்க எப்படி அந்த நன்மை அடைகிறது? சின்ன சம்பாத்தியம், அலாலான சம்பாத்தியம் இவருக்கு முழு கட்டி கொடுக்க முடியாது. 27 குருசா இறங்கி சமைச்சு கொடுக்க முடியாது. ஆனால் ஆசை வருமானம் போதாது. நாம் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுக்தி ஹாதா அல்லாஹ் இந்த நன்மையை கொடுப்பான். அலா மதத் லபனி அவ் தம்ரதி அவ் ஷர்பத் மாய். ஒரு மிடர் பாலை கொடுக்கிறார். ஒரு மிடர் பால் அவளுக்கு கொடுத்தால் அல்லாஹ் இந்த நன்மையை கொடுப்பான். அல்லது ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கிறார், அல்லாஹ் கொடுப்பான் இந்த நன்மையை. அவர் பாவம் மன்னிக்கப்படும் நரகம். அல்லது ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறார், அவர் பாவம் மன்னிக்கப்படும் நரகம். ரமலான் மாதம் வந்தா பள்ளியில சண்டை எதுக்கு? பேரிச்சம்பழம் வாசம் கிடைக்கும். எனக்கு தரல பாருங்க, அவங்க கொடுத்தீங்க, அவருக்கு கொடுத்தீங்க, இவருக்கு கொடுத்தீங்கிறார். அன்பானவர்களே, உண்மையிலே உங்களுக்கு தரத்தாவே, உண்மையிலே உங்களுக்கு தரத்தாவே. நீங்க பாவம் பேரிச்சம்பழம் வாங்கி நோக்கு வசதி இல்லாத மனுஷன் கட்டாயம் தரத்தர வேணும். அப்படி தர இருந்தாலும் நீங்க அதை விட்டு கொடுக்குறீங்களா? நீங்க அதை விட்டு கொடுக்கீங்க, சரி கொடுத்துட்டாங்க, ஏதோ காரணம் இருக்கும், ஏதோ விஷயம் இருக்கும். எனக்கு ஏன் அந்த எனக்கு வர வேண்டியதை நான் விட்டு கொடுக்கிறேன். ஏன் பங்கு நான் விட்டு கொடுக்கிறேன். அந்த பேருக்க பலர்களுடைய அத்தனை பேருக்க பலர்களை எந்த திருமணங்கள் நாங்கள் அந்த நன்மையை நாம் அந்த நன்மையை நாம் அன்பானவர்களை, இந்த ரமலான் காலகட்டத்தோடு சில பிரச்சனைகளை புதுசாக கிளப்புவார்கள். அந்த பிரச்சனைகளை நாம் விட்டு விடாதீர்கள், மாற்றி விடாதீர்கள், மாற்றி விடாதீர்கள். அன்பானவர்களே, அதற்கு அடுத்த விடயம் ரமலான் மாதத்திலே யார் ரமலான் மாதத்திலே தனக்கு கீழான வேலை செய்கிற மக்கள் இருப்பாங்களே, தனக்கு கீழான வேலை பார்க்கிறவர் அந்த கடையில கூலி பிடிக்கிறாரு, அல்லது தனக்கு பிசினஸ் செய்கிறாரு, அல்லது தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மனிதர், அல்லது நாங்கள் ஒரு வீட்டு வேலைக்கு எடுத்துக்கிறோம் மேசன் பாஸ், அல்லது மாற்று வேலைக்கு ஒரு மேசன் பாஸ் எடுத்துக்கிறோம், அல்லது வயது வேலைக்கு ஒரு பாஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு கீழால ரமலான் மாதத்தில் வேலை செய்வாங்க. அந்த மனிதர்களுக்கு நாங்கள் கஷ்டம் கொடுக்கிறார், சுமையை கொடுக்கிறார். ரமலான் நன்மையை கொள்ளையடிக்கிற மாதம், மாறாக உலகத்தை கொள்ளையடிக்கிற மாதம் இல்லை. நாங்க மாற்றி போட்ட பிள்ளைட்டு, நாங்க மாற்றி போட்டு ரமலான் விடக்கூடாது. தவிர போன ரமலான் 10 லட்சம் லாபம், இந்த ரமலான் விடக்கூடாது. இந்த ரமலான் அடிக்கணும். நம்மளோட கடைகளை யாரும் அடிக்கக்கூடாது. போட்டு கடைகளில வேலை செய்யறவங்களை முறிக்கிற முறி அவனுக்கு செய்ய வழி இல்லை. அப்பா அம்மாவை பார்க்கணும், வீட்டுக்கு செலவு கொடுக்கணும், அவனுக்கு செய்ய வழி இல்லை. நானும் தம்பியோ தம்பி மாறவோ வைக்கணும்,
தங்கச்சிமார படிக்க வைக்கணும், வேற வழி இல்லை, கஷ்டம். என்ன செய்ய? நோம்பு தலைப்பு, நோம்பு உடம்பு ஏறாது, போட்டு கொள்றாரு, போட்டு கொள்றாரு, வேலை வாங்கிறாரு. நல்ல கடைசிக்கு வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செஞ்சு பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்கு கவனிக்கவே அப்படி கவனிக்கணும். முழுக்க லாபத்தையோடு அப்படியே சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்கிற மாதம் ரமதான் மாதத்தில்தான் ஏதோ மஸ்தில கடமை செய்யக்கூடிய முஅத்தினுக்கோ ஹதீபுக்கோ இமாமுக்கோ ரமதான் மாதத்தில்தான் வருஷத்திலே அந்த ரமதான் மாதத்தில்தான் ஏதாவது செய்ய அதுக்கும் மசூரா 1000 மசூரா. இந்த முறை என்ன செய்யணும்? போன முறை இவ்வளவு கொடுத்தது, இந்த முறை பட்ஜெட் போதாது, எல்லாம் கூட்டிக்கிட்டு போவாங்க, இது குறைச்சிக்குவாங்க. அம்பாங்க நான் இங்க இந்த ஊரை குறிப்பிட்டு சொல்லல, நான் பொதுவாக சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க நிறைய நிர்வாகிகள். இந்த ஊர்ல உள்ள நிர்வாகிகள் அள்ளி அள்ளி கொடுக்க கூடும், சரியான அரசு அள்ளி கொடுக்க கூடும். நான் அதிகமாக கணிசமாக நடக்கிற விடயங்களை பொதுவான விடயங்களை சொல்றேன். கோடிக்கணக்கான கொஞ்சம் தில்லி குடிக்கவும் தயக்கம். ரமதானுடைய மாதம் ஏழைகளை எங்களை பாத்தியா சூடாவை சமர்ப்பிக்கிற சக்தி அந்த இமாமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை சமர்ப்பிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நாங்க மலைகளில் இறக்கி வைத்தார். لا عين من خشية مصدق من خشية الله. الله يقطع அந்த மலை சுத்து தூரம் நொறுங்கி அவ்வளவு பெரிய சுமை மலைகள் சுமக்காத சுமையை இந்த இமாமார்கள் மலைகளாக சுமந்து நமக்காக கொடுக்கிறார்கள். அந்த பாத்திமார்கள் நமக்காக கல்வி ஏனென்றால் குடும்பத்தில் உள்ளவர்களை தேடி தேடி கொடுங்க. சில பேர் ரமதானுடைய மாதத்திலே தர்மம் செய்யறது வெளியே வெளியே எல்லாரையும் தேடி கொடுக்கிறேன், பக்கத்து ஊர்ல கொடுக்கிறேன், வெளியூர்ல கொடுக்கிறேன். ஆனா மக்களுக்கு கூட பிறந்த உறவு ரத்தம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சொட்டு காட்டுறாங்க, அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு உடுப்படுத்தி கொடுக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கவும். அன்பானவர்களே, நிறைய விடயங்கள் நினைவூட்ட வேண்டி இருக்கின்றது. நாம் நினைவுபடுத்திய விடயங்களில் நல்ல விடயங்களில் அல்லாஹ் பயந்து இந்த ரமதானை அந்த அல்லாஹ் இந்த ரமதானை எதற்காக தந்தார், எந்த தக்வாவை எதிர்பார்க்கிறாரோ அந்த தக்வாவுடைய நல்ல மனிதர்களாக சாலிஹான மனிதர்களாக அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தொடரக்கூடியவர்களாக ஹராத்திற்கு தூரமானவர்களாக நம் அனைவரையும் ரப்பி ஸல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவாராக. பேசக்கூடிய நல்ல விடயங்களை மௌத்துவரைக்கும் இஸ்லாசோடு இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய பாக்கியத்தை சொல்லுவாராக. ஆமீன்.